ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சோதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக என்னுடைய ஜப பங்காளர்கள் ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே இந்த மார்ச் 15ஆம் தேதி இந்த 3வது வார பரிசுத்த ஆராதனையிலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். இன்றைய தியானம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். சோம்பேறியின் வழி முள்வேலிக்குச் சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை ராஜபாதை. இன்னைக்கு நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை ராஜபாதை. ராஜபாதை. இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். தேவ பயத்தோடு கூட இருக்கிறவர்கள். நம்முடைய பாதை நீதிமான்களுடைய பாதை ராஜபாதை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்திலே இந்த 15ஆம் தேதியிலே உங்களுடைய பாதை ராஜபாதையாய் அமையும். அல்லேலூயா. நம்முடைய பாதை இதுவரைக்கும் இடுக்கமாக, ரொம்ப எப்படி சொல்றது, அதாவது தரித்திர பாதையாக, எதுவுமே கைக்கூடி வராத ஒரு பாதையாக, நெருக்க பாதையாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் பாதை ராஜபாதை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பாதை ராஜபாதையாக மாற்றுவார். இயேசு ராஜாவினுடைய பிள்ளையாகிய நான் அவருடைய பாதையிலே செல்லுகிறேன். நான் ஒரு ராஜபாதை. கர்த்தர் என்னை அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். ராஜாவினுடைய பிள்ளை ராஜா. இயேசு ராஜாவினுடைய பிள்ளை, நான் ராஜா. என் பாதை தரித்திர பாதை அல்ல, குறுகின பாதை அல்ல, ஒரு முட்டு சந்த அல்ல. அது ராஜபாதை. உங்க ஊர்ல, உங்க பகுதியில ராஜாவா உங்களை வைப்பார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், உங்களை கிருபையாக வைப்பார். எல்லாரையும் பார்க்கலாம், ஆனா நீதிமான்களுடைய பாதை ராஜபாதை. கர்த்தர் உங்களை மேன்மையாக, ஆசீர்வாதமாக, கிருபையாக நடத்துகிறவர். சொல்லுங்க, என் பாதை ராஜபாதை. அது துன்மார்க்க பாதை கிடையாது, அது பொல்லாங்க பாதை கிடையாது, அது மரித்தோர் இடத்துக்கு போகிற பாதை கிடையாது. என் பாதை ராஜபாதை. ராஜாவா என்னை வைப்பார். ஒருவேளை உலகத்துக்கு என்னை யாருமே தெரியாம இருக்கலாம். என்கிட்ட ஒரு பெரிய பணம் இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், பெரிய சபை இல்லாம இருக்கலாம்.